தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings and Fleet. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத் படம் வந்திருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கென் அவரோட டிரெக்ஷன்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி டிஆர் மாதிரி பண்ணியிருந்தாரு. டிஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் போட்டு டிஆர் அப்படின்னு போடுறப்போ ஒரு பயங்கரமான ஒரு மாசம் இருக்கும். இப்போ நிறைய பேர் பண்றாங்க, தனுஷா இருக்கட்டும், சிலம்பரசனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வரிசையில இப்ப கென்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்காருன்றது சீரியஸே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் அப்படி பண்ணிட்டு அந்த கொடுத்த ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரெக்ஷன் பண்ணி அதுல ஒரு ஹீரோவும் பண்ணி இப்ப நிறைய சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கு. மூவி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களுமே அந்த மூவி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாச்சு. பட் ரிவ்யூ பண்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நம்மளுக்கு டைம் கிடைக்கல. சோ அதனால டைம் கிடைக்கலன்றத எக்ஸ்கியூஸா சொல்ல விரும்பல. அது வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கவே வைக்கணும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ட்ரைனிங் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இதில் ரொம்ப இதாக இருந்தனால அதுதான் மெயின் ரீசன் பண்ண முடியாது. அவங்க கிட்ட நம்ம டைம் கிடைக்கல நம்ம பெரிய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. ஸோ அதனால அது எக்ஸ்கியூஸ் வேணாம்னு நினைச்சேன். பட் ஆனால் பாத்தீங்கன்னா மூவி நாங்க பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரியாக்ஷன் மட்டும் இல்லாம மேபி கொஞ்சம் மூவி பத்தி நாங்க கொஞ்சம் சொல்றோம். அண்ட் ஆல்சோ ஆக்சுவலி அந்த இப்போ என்ன ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் சொல்லிட்டாலே அப்படின்னு ஒரு சாங் வந்து வீடியோ சாங் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸாக அந்த பாட்டு வந்து தியேட்டரில் பார்க்குறப்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா கென்னை வந்து அந்த முட்டை கலக்கி சாங்லாம் அவர் கொஞ்சம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அவர் இந்த அளவுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்றதே எனக்கு அந்த பாட்டில் தான் தெரிஞ்சு. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். சில தளபதி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய தளபதியோட ஸ்டெப்ஸ் வந்து தளபதி வந்து எவ்வளவு ஆடி இருக்காரு, என்ன பண்ணாலும் அவரோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தானே. தளபதியோட பாட்டுல ரீசெண்டா வந்து பாட்டு தான் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே அந்த ஹூக் ஸ்டெப் மாதிரி அதை நிறைய இது ஆனது. ஸோ அதை பார்த்தோன்னே ஓ தளபதி ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானே பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த பாட்டுலயே லாஸ்ட் போர்ஷன்ல வந்து ஒரு மியூசிக் மட்டும் ஆடி இருப்பாரு. அது சீரியஸா பயங்கரமா இருந்துச்சு, செம்ம கிளாஸா இருந்துச்சு. அவருமே ஒரு சூப்பரான ஸ்மைல் வந்து அவர் த்ரூ அவுட் த மூவியை கேரி பண்ணாரு. அண்ட் சாங்ல அந்த டான்ஸோட பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒன்ஸ் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்டே பண்ண மாட்டோம். ஸோ அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏன்னா ரொம்ப யதார்த்தமா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வராது. கொஞ்சம் ஃபேக்கா தான் வா சூப்பர் அப்படின்னு மறுபடியும் நான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்க்க மாட்டோம், பார்க்காம தான் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண வருவோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க படம் பார்த்தாச்சு, படத்துல தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த சாங் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். பட் இப்போ வந்திருக்கு மறுபடியும் அதை பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சுங்க. எவ்வளவு நேரம் வேணா பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோ அது பார்க்கலாம். அண்ட் உங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இது பண்றோம். அண்ட் ஆல்சோ அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன அந்த மூவி பத்தி தோணுச்சு, பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கூட சேர்ந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிபிகேஷன் நீங்க ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பிரவீன் யார்ட்டையும் சொல்லாத. ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். ஓகே தினேஷ் நம்மளே பிரவீன் பாய் இவர்தாங்க அல்டிமேட். பக்கத்து கிளாஸ் தான். ஆனா எல்லா கேரக்டருமே செமையா பண்ணிருந்தாங்க. அம்பு விட்டாலே கோலி குண்டு கண்ணாலே கியூட்டா வந்தாலே லவ் தந்தாலே ஜோக்கா இருந்தேனே நானும் உங்க முன்னால ஹீரோ அண்ணனே ஒத்த சொல்லால ஏ பக்கத்து கிளாஸ் தான் ஏ வெக்க போறடா ஏ மஜா 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 ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கு இதெல்லாம் பண்ணு ஜாம தொட்டுன்னு துண்ணு ஏ மஜா 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 நேக்கா வந்தாலே சோக்கா சொன்னாலே லைஃபா மாத்தி புட்டாலே எதுக்கு விடுடா. லவ்வ சொல்லிட்டாலே ஓகே ஹாப்பி ஆக்கிட்டாலே மாமா சூப்பர். லவ்வ சொல்லிட்டானே ஓகே பண்ணிட்டானே ஹாப்பி ஆக்கிட்டானே ஹாப்பி நியூ இயர். இதான் தளபதி ஸ்டேவ். அதுக்கு முன்னாடி வந்தது தளபதி இத வருது. அதேதான்
ஆனா இந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. தியேட்டர் ஃபுல்லா பயங்கர மாசா இருந்துச்சுல்ல. என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? பையன் கமிட் ஆயிட்டான்டா. இவனுக்கு பொண்ணா ஆடுவா எப்படிரா? கோழி போட்டு முட்டை தங்க முட்டை எனக்கு மட்டும், சாக்லேட் பாக்கெட்டில் 2 முட்டை எனக்கு மட்டும். நல்ல எனர்ஜில பயங்கர. வரவா ஒன்று தருவா ஏ மச்சா 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 கொடுத்து பச்சை புள்ளைய பறிச்சு புட்டாண்டா. கொய்யால இவன் நல்லவன் போல நடிச்சு புட்டாண்டா. இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. உனக்கு ஆள் இருக்காமே ஏ மச்சா 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 நேக்கா வந்தாலே சோக்கா சொன்னாலே லைஃபா மாத்தி புட்டாலே. இந்த போர்ஷன் தான்டா. வாவ் வாவ் வாவ். வாவ் இது பாரு. இது லைட்டா ஜெயம் ரவியோட ஏதோ ஸ்டெப் மாதிரி இருக்கு. ஆமா 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 ஆமா. பண்ணிட்டாலே ஹாப்பி ஆக்கிட்டாலே இது தளபதியோட தான். லவ் சொல்லிட்டானே ஓகே பண்ணிட்டானே ஹாப்பி ஆக்கிட்டானே ஹாப்பி நியூ இயர். முடிஞ்சா? ஓகே. ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு இந்த பாட்டு. சீரியஸா சின்ன பாட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு எனர்ஜி அண்ட் லிரிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இது போட்டு சீரியஸா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஸோ ஜிவி வந்து பாத்தீங்கன்னா செம்மையாவே அந்த பிஜிஎம் இது ஃபர்ஸ்ட் பாட்டே இதுதான் நினைக்கிறேன்ல. ஆமா. சோ அந்த பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. படத்துல இடையில நிறைய சாங்ஸ் வந்துச்சு. பட் இந்த சாங் இது ஒரு சாங் இருக்கும். இந்த சாங் ஆசைப்புள்ள சாங் அண்ட் முட்டைக்கலக்கி சாங் இது மூணுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு கேட்க கேட்க. சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே இல்ல படத்துல. எங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஓவராலா இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இதை ரேக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து பார்ப்போம், எங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரியாக்ஷன் நாங்கள் ஆரம்பிச்சோம். ஆல்சோ மூவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. சந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி எனக்கு வந்து மூவி ஆக்சுவலி சூப்பராக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் வந்து பசங்களை வந்து கூட்டிட்டு போக ப்ரிஃபர் பண்ணல. நம்ம மேபி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பட் இவங்களுக்கு இப்பவே இந்த ஸ்கூலு லவ் இப்படி எல்லாம் காட்டணுமா அப்படின்றதால நான் வந்து கரெக்டா அவங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்படின்றதால நாங்க மட்டும் தான் போய் அந்த மூவியை பார்த்தோம். ஸோ த்ரோட்டா என்ஜாய் பண்ணோம். நம்ம நினைச்சது ஒண்ணு, அந்த மூவி முடியிறப்போ அந்த சென்டிமெண்டலா ஒரு மாதிரி பாசிட்டிவா முடிச்சிட்டாங்க. பட் மூவில வந்து கென் அவர் வந்து சீரியஸா அவருக்கு வந்து நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அந்த ஒரு ஸ்மைலுக்காகவும் அந்த டான்ஸுக்காக செமையா பண்ணியிருந்தாரு. அவர் பேசுறது எல்லாமே இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன், நாங்க பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா யாருமே அவ்வளவு ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து நம்மளே ஒண்ணு பண்ணலாம், நம்மளே ஒரு படம் எடுத்து, அது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்லயே எடுத்திருக்காங்க. ஆமா, இது படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்லயே வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஐபோன்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல இல்ல அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு இதுல பார்த்தேன். நீங்க இது வந்து தப்பா கரெக்டா அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா போன்ல எடுத்திருக்காங்க, அது முக்கியமா ஐபோன்ல எடுத்திருக்காங்க. அது ஃபுல் மூவியே எடுத்திருக்காங்களா இல்ல வெறும் ஒரு பாட்டை மட்டும் எடுத்திருக்காங்களான்றது எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் அரைகுறையா தான் அந்த வீடியோ பார்த்தேன். பட் நீங்க மறக்காம அவங்க பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்கடா. அதுல எல்லாம் கேமரா எல்லாம் இருந்துச்சு. அப்ப மைபி ஏதோ ஒண்ணு மட்டும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் தப்பா இருந்தா நீங்க எங்க மறக்காம சொல்லுங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ போன்ல ஏதோ ஒரு எடுத்திருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி அவர் ஒன்னு சொன்னாரு. பட் அது இதுவா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படியா? இப்ப என்ன மண்டி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா? சரி, ஓகே, அது நீங்க சொல்லிடுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. ஓகே. அண்ட் மூவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கணக்கானங் காலங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனக்கு வந்து கணக்கானங் காலங்கள் ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட 2.5 hours 2 hours அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு படமா எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. ஸ்டோரி அப்படிங்கிறது பார்த்தா பெருசா ஸ்டோரி எதுவுமே இல்லை. பட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கொண்டு போய் முடிச்சாங்க. படிப்பு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சாங்க. பட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. படம் பார்த்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது நல்லா இருந்துச்சு,
பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராவும் இருந்துச்சு. படம் தானே எப்படி வேணாலும் இருந்தாலும் அதை என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. சரி பாஸ் பண்ணிருந்தா கூட ஓகே. நீங்க நிறையவே பார்க்காம இருந்திருப்பீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நான் சொல்ல விரும்பல. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தவங்களுக்கு நான் என்ன பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேணாமா? பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஆனா எங்க கொண்டு போய் என்ன வச்சுட்டு எனக்கு அதெல்லாம் வந்து தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல. மற்றபடி அது சொன்ன விதங்கள், இந்த கருத்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கென் எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணாரோ அதே அளவுக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோல சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்த 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட். சீரியஸா அவர் பேசினா அவர் எப்படி எடுத்துப்பாரு நம்மளுக்கு தெரியல, பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவர் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேட்டாலே ஒரு சிரிப்பும் இருக்கு, நல்லா இருக்கு. அவர் பேசுறது ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் அண்ட் மணி அண்ட் அவங்க கேங் வந்தாங்க. நம்ம நிறைய அவங்கள இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்கோம். மிஸ்டர் கெட்டவன் அவங்க கேங் வந்தாங்க. அது வந்து சீரியஸா சர்ப்ரைஸ் தான். அது நம்ம இதுலயே பார்த்திருப்போம், நம்ம டீசர்ல நம்ம ட்ரைலர்ல பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த படத்துல நடிக்கிறாங்கன்றது எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரீல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த மூவிலயுமே பண்ணிருப்பாங்க. அவங்க வந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஃபன்னியா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. 3 ஹீரோயின்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா நடிச்ச நம்ம அவரெல்லாம் டைமிங் காமெடி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சீரியஸா செம்மையா நடிப்பாரு. அதுக்கு முன்னாடி நான் படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வேற விதமா இருந்து ஒரு அப்பா, ஒரு மிடில் கிளாஸ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு அப்படிங்கறத பண்ணிருப்பாரு. அண்ட் ஆல்சோ எமோஷனுமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா கனெக்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை நடிச்ச அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அவங்க வேற ஆள் நடிப்பாங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது ப்ராமிசிங்கா பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா இருக்காது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓஹோ அப்படின்னு சொல்லல, பட் ஓ அப்படின்னு சொல்லலாம். பட் சந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு அதான் சொல்லல. நான் வந்து அந்த கென் அவரை மட்டுமே ரொம்ப அட்மயர் ஆயிட்டேன். ஸோ தட் இஸ் த ரீசன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே முடிச்சிச்சு. இந்த பாட்டு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் பசங்களா டே நீ வாங்கடா, இது ஆடலாம் வாங்கடான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மூவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் யா தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து தான் பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் ஆன் டைமுக்கு ரியாக்ட் பண்ணி எங்களால் போட முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பை.